கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு இன்றும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டிருக்கிறார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் ஏற்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, சகோதரர் சொன்னது போல நாம் உவமைகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில கடந்த நாட்கள் ஜெபத்தின் அடிப்படையாக தொடர்ந்து 3 உவமைகளை நாம் பார்த்தோம். அதுல முதலாவது பாதி ராத்திரியில வந்த சிநேகிதன், இரண்டாவது அநீதியான நியாயாதிபதி, மூன்றாவது பரிசேயர் ஆயக்காரருடைய ஜெபம். இந்த மாதிரி 3 தொடர்ந்து ஜெபத்தின் குறித்தான உவமைகளை நாம் பார்த்தோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இன்னைக்கு கூட ஒரே சாப்டர்ல ஒரே அதிகாரத்துல தொடர்ந்து 3 உவமைகள் இருக்குது. அது எந்த சாப்டர்னாக்கா லூக்காம் 15ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து 3 உவமைகளை குறித்து நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அதுல விசேஷமா என்ன பார்க்கிறோம்னாக்கா முதல் உவமை காஸ்பல் ஆஃப் லூக் சாப்டர் 15th சாப்டர்ல நம்ம பார்த்தாக்கா முதல் உவமை காணாமல் போன ஆடு பற்றின உவமை. இரண்டாவது தொடர்ந்து காணாமல் போன வெள்ளிக்காசு பற்றின உவமை. மூன்றாவது உவமை காணாமல் போன கெட்ட குமாரன், தி ப்ராடிகல் சன் பற்றின உவமை. இந்த 3 உவமைகளும் லூக்காம் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல ஒன் பை ஒன் நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போ காணாமல் போன ஆடு லூக்கா 15ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனத்துல பதிவாயிருக்கின்றது. அடுத்து காணாமல் போன வெள்ளிக்காசு லூக்காம் 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 முடிய வசனங்கள் பதிவாயிருக்கின்றது. காணாமல் போன கெட்ட குமாரன், தி ப்ராடிகல் சன், இது கொஞ்சம் பெரிய உவமை தான். இது லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 வசனங்கள் முடிய வசனத்துல இந்த உவமைகள் காணப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப ஃபர்ஸ்ட் காணாமல் போன ஆடு பற்றின உவமை இது மத்தேயுல கூட பதிவாயிருக்கின்றது. வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 12 முதல் 14. The Gospel of Matthew chapter 18 verse 12 to 14. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகள் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இவ்விதமாய் இந்த சிறியோரில் ஒருவனுக்கு கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இது கூட நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம தியானத்துல லூக்காம் எழுதிய சுவிசேஷத்துல தான் நாம் தியானிக்க போகிட்டோம். அது லூக்காம் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 7 முடிதான வசனத்துல நாம் பார்க்கலாம். இது நம்ம தியானிக்கும் போது அந்த வசனத்தை பார்க்கலாம். சரி, இந்த 3 உவமைகள் கர்த்தர் இயேசு பேசிட்ட உவமைகள் தான். இந்த 3 அதிக உவமையில ஒரே அதிகாரத்துல இந்த 3 உவமைகள் பதிவாகி இருக்கின்றது. ஒரே அதிகாரத்துல இந்த 3 உவமைகளில் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. oneness we can see. அது என்னன்னாக்கா காணாமல் போன, அதாவது எப்படி வரும்னாக்கா காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன கெட்ட குமாரன், அப்படி காணாமல் போன காரியத்தை தான் கர்த்தர் இயேசு பேசுறார். அப்ப இந்த 3 உவமைகள் கூட வேற வேற உவமைகளாக இருந்துட்டாலும் கருத்து, இந்த கான்செப்ட் இந்த 3 உவமையிலும் ஒரே கருத்து தான் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், சரி,
முதல்ல கர்த்தர் இயேசு ஏன் இந்த ஊமையை பேசிட்டார்? காணாமல் போன ஆடு பற்றின ஊமை பேசுறதுக்கு காரணம் என்ன? எந்த சூழ்நிலையில இந்த ஒரு ஊமையை பேசிட்டார்? What is the background of the theme that our Lord Jesus Christ has spoken this parable? கர்த்தர் இயேசு இந்த ஊமையை பேசிட்டார்னாக்கா அதோட பின்னணி என்ன, பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 3 உண்மைகளுக்குமே ஒரே காரணம் தான் இருக்குது. ஏன் காணாமல் போன ஆடு பற்றி பேச வேண்டும்? ஏன் காணாமல் போன வெள்ளிக்காசு பற்றி பேச வேண்டும்? ஏன் காணாமல் போன கெட்ட குமாரன் பற்றி பேச வேண்டும்? இது எதற்கு பேசிட்டாரு? ஒரே காரணம் தான் இருக்குது. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஹவு டு ஸ்டடி பைபிள்ல ஒரு கான்செப்ட் வந்துட்டு வேதத்துல இருக்குதுனாக்கா அது எதுக்காக அந்த கான்செப்ட் வேதத்துல பதிவு ஆயிருக்கின்றது அதை கண்டுபிடிக்கணும்னாக்கா there are some methods are there. Context study methodsல அதனுடைய காரணத்தை முன்னால வசனத்துல ஒரு வேலை இருக்கலாம், இல்ல முன்னாவது சாப்டர்ல ஒரு வேலை அது பதிவா இருக்கலாம். அப்படித்தான் அந்த சாப்டர் வைஸ்லயோ இல்ல அந்த மேல கீழே இருக்கிற வசனத்தை படிச்சு கண்டுபிடிச்சாதான் இது ஏன் பேசலாம்னு தெரியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இந்த 3 உவமைகள், காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன கெட்ட குமாரன், இது ஏன் பேசினார் அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய முந்தின வசனத்தை நம்ம பார்த்தா தான் அங்கதான் இருக்குது மறைந்த பொருள். The hidden treasure is there. முந்தின வசனத்துல எங்க அது இருக்குதுனாக்கா வாசிக்கலாம். வசனம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். The Gospel of Luke chapter 15 verse 1 and 2. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் காரணம். இந்த 3 உவமைகள் கர்த்தர் இயேசு பேசிட்டு இருக்கு, இதுதான் காரணம். இது மட்டும் இல்ல, ஒருவேளை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த 3 உவமைகளுக்கு ஒரு தனிமைப்பட்ட ஒரு இன்ட்ரடக்ஷனான ஒரு பாடமா தான் இருக்கும் இது. இன்னும் நம்ம இந்த 3 உவமைக்குள்ள இன்னைக்கு நாம் போக மாட்டோம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் சப்ஜெக்டா இருக்கும். காரணம் என்னன்னாக்கா இன்னும் வரப்போற நாட்களிலும் சரி, இதுக்கு முந்தின ஒரு பாரபலை நம்ம தியானிக்கும் போது இந்த ஒரு கதாபாத்திரம் வராங்க. யாருனாக்கா பரிசேயர்கள், ஆயக்காரர்கள் குறித்தான ஜெபத்தை நம்ம பார்த்தோம். அப்ப இனி வரப்போற நாட்களில் கர்த்தர் இயேசு பேசிட்ட உவமைகள்ல யாரெல்லாம் அடிக்கடி வருவாங்கனாக்கா இந்த ஆயக்காரர்களும் பாவிகளும். மறுபடியும் என்ன வரும்னாக்கா பரிசேயும் வேதபாரர்களும். இப்படித்தான் வரும். henceforth of the parable, these all the people may come while studying the parable, the publicans and sinners as well as Pharisees and scribes. இந்த மாதிரி வரும். அப்ப இவங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கினாதான் மற்ற இந்த 3 உவமைகள் ஏன் பேசிட்டாருன்றோம் அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். மட்டுமல்லாமல் வரப்புற நாட்களில் ஊமைகள்ல இவர்கள் சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் பரிசேயர்களும் வேதபாரர்களும் வரும்போது நமக்கு கரெக்டா புரியும் அந்த ஊமைகள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ என்ன நடக்குதுனாக்கா ஒரு நாள் கர்த்தர் இயேசு வந்துட்டு பொதுவான ஒரு இடத்துல அவர் பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டார். அந்த பிரசங்கம் பண்ண தொடங்கும் போது அந்த இடத்துல யாரெல்லாம் வந்து கூடினார்கள் அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். வசனம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். பாத்தீங்களா? அப்போ கர்த்தர் இயேசு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார் பிரசங்கம் பண்ணும்போது. Then drew near unto him all the publicans and sinners for to hear him. அதாவது சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்ப யார் வந்திருக்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் வசனத்துலனாக்கா
ஆயக்காரர்களும் பாவிகளும். இங்கிலீஷ்ல ஆயக்காரருக்கு பப்ளிகன்ஸ் இருக்குது. அப்புறமா பாவிகள்னா சின்னர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, யார் இந்த ஆயக்காரர்கள், பப்ளிகன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ஆயக்காரர்கள் வேற யாரும் இல்ல, வரி வசூலிக்கிறவர்கள். they are all the tax collectors. கர்த்தர் இயேசு முதலும் வருகையில வரும்போது, அப்போ அந்த ரோமையை ஆட்சி செய்தவர்கள் ரோமர் ராஜ்யம், இஸ்ரேலை ஆண்டு கொண்டிருந்தார்கள். யார் இந்த ரோம ராஜ்யர்கள்னாக்கா, இவர்கள் அந்நிய ஜனங்கள். they are the Gentiles who have been ruling the Israelites. அப்ப வேதம் பைபிள் என்ன சொல்லுதுனாக்கா, அந்த காலகட்டத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அந்நிய ஜனங்களோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, இது பைபிள் சொல்லுது. ஆனா இந்த ஆயக்காரர்கள், பப்ளிகன்ஸ், சோ கால்ட் as டாக்ஸ் கலெக்டர்ஸ், இவங்க யாருனாக்கா, இவங்களும் கூட இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒருத்தர் தான். they are also a Jew. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன், இந்த ஆயக்காரர்களும் பாவிகளும் யூதர்கள் தான். these publicans and sinners also a Jew. அப்போ இவங்க பை ப்ரொஃபஷன் இவர்கள் ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ். இவங்க ரோமர் கவர்மெண்ட் கிட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோட கூட இவங்க என்ன செய்திருந்தாங்கனாக்கா, அந்த சொந்த ஜனங்கள் யூதர்கள் கிட்டே இவங்க என்ன பண்ணாங்க, வரி வசூலித்து கொண்டிருந்தார்கள். ஆனா யூசுவலா இந்த வேலை யூதர்கள் செய்ய முன் வர மாட்டார்கள். காரணம் ஏனாக்கா, தன் சொந்த ஜனங்களுக்கிட்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரி வசூலிக்கிறது வந்துட்டு வேதத்துல வந்துட்டு இது சின். அப்போ சொந்த ஜனங்கள்கிட்டே யூதர்கிட்டே வரி வசூலிக்கிறது பெரிய பாவம் அப்படின்னு அங்க ஒரு நடைமுறைக்கு வந்துச்சு. அதோட கூட இவங்க ஆயக்காரர்கள், the publicans, டாக்ஸ் கலெக்டர் வந்துட்டு நியாய பிரமாணத்தை மீறி அந்நிய ஜனங்கள்கிட்ட வேலை செய்து மிக மிக பெரிய பாவமா இருக்குது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்நிய ஜனங்களோட கூட நீ கலவக்கூடாதுன்னும் போது they are working under the Gentiles. அதுவும் பாவப்பட்ட ஒரு வேலை அந்த டாக்ஸ் கலெக்ஷன், இது மிக மிகப்பெரிய பாவமா ஆயிடுச்சு. அதனால தான் இவங்க வேலை செய்யறவங்கள ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர்னு சொல்றாங்க. இவங்க மிகப்பெரிய பாவிகளாக அந்த யூதர்கள் மத்தியில கருதப்பட்டார்கள். காரணம், ஒரு சில ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர் வரி மட்டும் வசூலிக்கல. அவங்க என்ன மாதிரி வரி வசூலித்தார்கள்னாக்கா, அநியாயமாக டாக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. இது எப்படினாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், ரோம கவர்மெண்ட்டுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுக்கணும்னாக்கா, இவங்க 100 ரூபாய் வசூலித்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு 50 ரூபாய் கட்டிட்டு இன்னொரு 50 ரூபாய் இவங்க பாக்கெட்ல போட்டுறாங்க. அந்த அநியாயமாக கூட வரி வசூலித்தவர்கள் தான் இந்த ஆயக்காரர்கள். இவர்களுக்கு தான் ஆயக்காரர்கள், பப்ளிகன்ஸ். சரி, நெக்ஸ்ட் யாரு கர்த்தர் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்க அங்க கூடினார்கள்னாக்கா, பாவிகள், sinners. இவங்க யாருனாக்கா, these are the sinners also called as Jew. they are also a Israelites. இவங்க கூட யூதர்கள் தான். இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனாக்கா, நியாய பிரமாணம், வேதம், கட்டளை குறித்து அவ்வளவு கவனமே செலுத்த மாட்டாங்க. they are very careless about the law. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருப்பாங்க நியாய பிரமாணத்தை குறித்து. இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுனாக்கா, ரொம்ப சராசரியே சாதாரணமாக உலக பிரகாரமான வாழ்க்கை தான் வாழ்வாங்க. இவங்களுடைய போக்கு, இவங்களுடைய ஃபெலோஷிப் எல்லாம் உலக பிரகாரமாக கூட இல்லை, உலக ஜனங்களுக்கு கூட கலந்து தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இந்த யூதர்கள், the sinners, இவங்க கூட யூதர்கள் தான். they are also Jew. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள். அப்ப யார் இந்த ஆயக்காரர்கள் அண்ட் பாவிகள், the publicans and sinnersனாக்கா, ரொம்ப பேசிக்கா they are all Jews. அவங்க கூட யூதர்கள் தான். இந்த ரெண்டு பேரும் ஆயக்காரர்கள், பாவிகள், இவர்களுக்கு ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க. அங்க இருக்கிற யூதர்கள்னாக்கா இவர்கள் பாவிகள்னு சொல்லுவோம், the sinners.
ஒன் வேர்ட்ல சொன்னா இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஆனா இவர்கள் அப்படிப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கிற வாழ்க்கை, அவங்க எப்படி நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவங்க வாழவில்லை. அதனால தான் இவங்களுக்கு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க, இவர்கள் பாவிகள். ஒரு பாவி, ஒரு உலக பிரகாரமான உலகத்தார் சராசரி வாழ்கிற வாழ்க்கை தான் இவங்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நாள் கர்த்தர் இயேசு அங்க ஒரு பிரசங்கம் பேசுறாங்க. அந்த இடத்துல இந்த ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து கர்த்தர் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்கிறாங்க. கேட்க 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 அவங்க என்ன மாதிரி மாறிடுறாங்கனாக்கா, கர்த்தர் இயேசுவை பின்பற்ற தொடங்கிட்டாங்க. ஒரு மனமாறுதல் அவங்களுக்குள்ள வந்துச்சு. So they started following our Lord Jesus Christ and also they started repenting. அது மட்டும் இல்ல, வசனத்தை கீழ்ப்படிக்க தொடங்கிட்டாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் இன்னொரு வகுப்பார் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். The other set of people also watching this publicans and sinners. யார் அவங்கனாக்கா, வாசிக்கலாம் வசனம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளியாக்கப்படாத லூக்கா 2:15-2. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் பாத்தீங்க. லூக்கா 15:2ல இந்த ஆயக்காரர்கள் பாவிகள் கர்த்தர் இயேசுவின் பிரசங்கத்தை அவங்க கவனிச்சு கொண்டும்போது அந்த இடத்துல தான் கர்த்தர் இயேசு பேசிட்ட அந்த பிரசங்கத்துல தான், அந்த கூட்டத்துல தான் பரிசேயரும் வேத பாரகர்களும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப யார் இந்த பரிசேயர், யார் இந்த வேத பாரகர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாக்கா, இவங்களை பத்தி பார்க்கணும். இவங்க யாருனாக்கா ஒரு சராசரியான யூதர்கள் அல்ல. they are not a ordinary Jew. மாறாக யூத மத தலைவர்கள். they are the religious leader. இவங்க எப்படி இருந்தாங்கனாக்கா, what are the things they are claiming அப்படின்னு பார்க்க, நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள். தேவனுடைய ஆலயத்துல தான் நம்ம இருப்போம். ஜனங்களை நல்வழி, வேதம், நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பவர்கள் நாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்தவங்க தான். we are the responsible people. இவங்களை குறித்து நான் பார்க்கும்போது, நாங்க நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவர்கள் தான், நாங்கள் தான் நீதிமான்கள். இப்படி இவங்க வந்துட்டு அவங்களே சொல்லி கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இவங்களுடைய கிளைம் என்னன்னாக்கா, தேவ ஆசீர்வாதம் உரிமை பெற்றவர்கள் நாங்க தான். தேவன் எங்களுக்கு தான் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை நாங்கள் பெற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த மாதிரி இவங்க நீதிமான்னு சொல்லிட்டு சுயநீதி உள்ளவர்களாக தான் இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும், பரிசேயர்களும் வேதபாரர்களும். அப்ப ரொம்ப முக்கியமாக இந்த ரெண்டு வகுப்பார் குறித்து தான் நம்ம வாட்ச் பண்ண வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப கர்த்தர் இயேசு எதுக்கு அடுத்தடுத்து இந்த மூன்று உவமைகளை பேச வேண்டும் என்றால், ஃபர்ஸ்ட் கர்த்தர் இயேசு இந்த ரெண்டு வகுப்பாரை, அதாவது ஒரு வகுப்பார் அந்த ஆயக்காரர் பாவிகள், இன்னொரு வகுப்பார் பரிசேயனும் வேதபாரர்களும். இந்த ரெண்டு வகுப்பார் ரொம்ப கிளியரா பார்க்கிறார், ரொம்ப கவனமா நோட்டீஸ் பண்றார் கர்த்தர் இயேசு. இந்த பரிசேயர் வேதபாரகர்கள் தாங்களாகவே நீதிமான்களாக எண்ணிக்கொண்டு இருந்தாங்க. ஆனா நிஜமாலுமே இவர்கள் நீதிமான் அல்ல. காரணம் என்னன்னாக்கா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The Gospel of Matthew chapter 23 verse 2. What is the inbuilt character of Pharisees? வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். பாத்தீங்களா, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு, they are sitting in the seat of Moses. உட்கார்ந்து என்ன செய்றாங்கனாக்கா, 3ஆம் வசனம். ஆகையால்
ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உங்களுக்கும் சொல்கிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரி, கர்த்தர் இயேசு சொல்றாரு, இந்த பரிசேயர் சதுசேயர்கள் வந்துட்டு அவங்க பேசுறதெல்லாம் சத்தியம்தான், அவங்க நியாய பிரமாணத்தை கற்று தேறியவர்கள் தான், எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும் தான், பேசுவாங்க. அவங்க பேச்சை நீங்க கேளுங்க, கீழ்ப்படிங்க. ஆனா அவங்கள நீங்க பின்பற்றாதீர்கள். காரணம் என்னன்னாக்கா, அவங்க பேசுறதோட சரிதான், ஆனா செயல்பாட்டுக்குள் கொண்டு வர மாட்டார்கள். நீங்க அப்படி இருந்துடாதீங்கோ அப்படின்னு கர்த்தர் இயேசு சொல்றார். அப்ப இவங்க நீதிமான்கள், நியாயப்பிரமாணம் எல்லாம் எங்களுக்கு தான் உரியது, தேவாராதனை எங்களுக்கு தான் உரியது அப்படின்னு இவங்க கிளைம் பண்றவங்க, இவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் சுயநீதி தான். வாட் தே சே தே வில் நாட் டு. இதுதான் கர்த்தர் இயேசு பார்த்து. இப்படி பார்க்கும்போது ஒரு தடவை கர்த்தர் இயேசு இவங்க கிட்ட வராரு. வந்துட்ட பிறகு இவங்களை எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாருனாக்கா, வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Gospel of Matthew chapter 23 verse 27. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, woe unto you, scribes and Pharisees, hypocrites, for you are like a white sepulchre, which indeed appears beautiful outward, but are within full of dead men's bone and all of uncleanness. அதாவது கர்த்தர் இயேசு கவனிக்கிறார், கிளீனா வாட்ச் பண்றாரு. யார் இந்த பாரிசேயர் சதுசேயர்னாக்கா, இவங்க பெரிய தொப்பி போட்டுக்குவாங்க, பெரிய அங்கிங்க போட்டுக்குவாங்க, போட்டுக்கின்னு அங்க இங்க தெரிஞ்சு கொண்டிருப்பார்கள். வெளியே எப்படி இருப்பாங்கன்னா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் போல் இருப்பாங்க. ஆனா உள்ளானது, இன்னர், அவங்களுடைய குணலட்சணம் எப்படின்னாக்கா அன்கிளீன். மரித்தவருடைய எலும்புனாக்கா, அந்த மரித்தவருடைய எலும்பு துர்நாற்றம் அடிக்கும். அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர்கள் தான். அதாவது ஒரே வரியில என்ன சொல்லுவாங்கனாக்கா, இவங்க பேசுவாங்க, செயல்பாட்டுக்குள் கொண்டு வர மாட்டாங்க. இவங்க நியாயப்பிரமாணத்தெல்லாம் எடுத்துன்னு போய், அந்த கட்டளைகள்லாம் எடுத்துன்னு போய் ஜனங்க தலைமையில வச்சுட்டு, ஜனங்களுக்கு அது பாரமா இருக்கும். ஆனா இவங்க எதுவுமே அதை கடைபிடிக்காம இவங்க லேசா தெரிந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் பாரிசேயர்ஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ், பரிசேயர்களும் வேதபாரகருடைய கேரக்டர். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப இவர்கள்கிட்ட இருக்குது ஒரு குணலட்சணம், மேட்டுமை, பெருமை ரொம்ப அதிகமா இருக்குது. இவர்களாகவே தேவாசீர்வாதம் இவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கூறி திரிந்து கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப இவர்கள் பரிசேயர்கள், வேதபாரகர்கள் மற்ற ஜனங்க கிட்ட கூடவே இருந்து திரிவார்கள். ஆனா இந்த ஆயக்காரர்கள் பாவிகள் ஒரே வார்த்தையில இவங்க என்ன கிளைம் பண்ணிடுவாங்கனாக்கா, தேர் ஆல் சின்னர்ஸ், இவர்கள் எல்லாரும் பாவிகள் தான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்துறாங்க. ஏன் இந்த பட்டத்தை, இப்படி ஒரு கன்சிடரேஷனை இந்த பரிசேயர்களும் வேதபாரகர்களும் ஏன் அவங்கள பாவிகள்னு சொல்றாங்கனாக்கா, அவங்க இவங்க கிட்ட என்ன கவனித்து கொண்டிருக்கிறார்கள்னாக்கா, இந்த ஆயக்காரர்களும் பாவிகளும் இவங்க வந்துட்டு நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறது இல்ல. ரெண்டாவது, அந்நிய ஜனங்கள கூட நாம உறவு கொள்ளக்கூடாதுன்னு வேதம் சொன்னாலும் கூட இவங்க ரோமர் கவர்மெண்ட் கிட்ட வேலை செய்கிறார்கள். இது நிமித்தம் தேவன் கூட, தேவனுடைய பார்வைக்கு இவங்க என்ன இருக்காங்க, பாவி ஆயிட்டாங்க. இவங்க பாவிகளாகவே நடக்கிறாங்க. தேவன் இவர்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதங்களும், வேதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தையும், தேவ ஆராதனையும் இவர்களுக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்னு இவங்களே ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணிடுறாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப ரொம்ப சிம்பிளா இந்த மூன்று உவமைகளோட பேக்ரவுண்ட் சொல்ல வேணும்னாக்கா, கர்த்தர் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது, அதாவது கர்த்தர் இயேசுடைய முதலாம் வருகையில, ஃபர்ஸ்ட் அட்வென்ட்ல
இந்த ஆயக்காரர்கள் துர்மார்க்கமான வழியில தான் இருந்தாங்க. அவங்க மனம் போகிற போக்குல தான் இருந்தாங்க. தேவனுடைய பிரமாணம் எல்லாம் எதுவுமே தெரியாததான் இருந்தாங்க. அது கை கொள்ளாமல் தான் இருந்தாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆயக்காரர்களும் பாவிகளும் கர்த்தர் இயேசு ஒரு பிரசங்கம் பண்ணினார். அந்த உபதேசத்தை கேட்டு கர்த்தர் இயேசுக்கு செவி கொடுத்து, அதாவது என்ன மாதிரி செவி கொடுத்தார்கள்னாக்க, வெறுமனையாக அந்த உபதேசத்தை மட்டும் கேட்காமல் ஒரு ரிப்பெண்டன்ஸ், ஒரு மனமாற்றல், ஒரு மன வருத்தம், பாஸ்ட் லைஃப்ல அவங்க செய்திட்ட பாவங்கள், அநியாயமான வரி வசூலிப்பு, அவங்களுடைய சுய வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை, உலகத்தோட ஒரு சம்பாஷணம், இதெல்லாம் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு மனமாற்றத்துக்குள் வந்துட்டாங்க. அதாவது ஒரு மனம் திரும்புவதற்கு முன் வந்துட்டாங்க. இதுக்கு முன்னால இருந்துட்டு அந்த வாழ்க்கை வேற, துர்மார்க்கம் வழியில நடந்து இப்போ வந்துட்டு ஒரு மனமாற்றம், த ரிப்பெண்டன்ஸ் ஆயிட்டாங்க இந்த ஆயக்காரர்களும் பாவிக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப அதே சமயத்துல கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இவங்க வெறுமனையாம உபதேசத்தை கேட்டு மனம் மாற்றம் இல்லாம, from that point of time they started to follow Jesus Christ. அதாவது கர்த்தர் இயேசுவை பின்பற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இத பக்கத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள், யூதர்கள் தான், மத தலைவர்கள் தான், நியாய பிரமாணம் எல்லாம் அவங்களுக்கு தான் சொந்தம்னு கிளைம் பண்றவங்க தான் பரிசேயர்கள், வேதப்பாரர்கள். இந்த ரெண்டு வகுப்பார் கூட யூத ஜனங்கள் தான். இந்த ரெண்டு வகுப்பார் கூட தேவனுடைய ஜனங்கள் தான். அப்படி என்றால் நம்ம இவங்க ரெண்டு பேரும் என்ன நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஒப்பிட்டு பார்க்கணும்னாக்கா, தே போத் ஆர் பிரதர்ஸ். ஆயக்காரர்களும் பாவிகளும் இஸ்ரேல் ஜனங்க தான், பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரர்களும் இஸ்ரேல் ஜனங்கள் தான். If I conclude with the two set of people, they are all brothers. ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் தான். See this character. ஆனா இந்த ஆயக்காரர்கள் பாவிகள் ஒரு மனம் திரும்பி கர்த்தர் இயேசுவை பின்பற்றின போது இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னாக்கா, உண்மையிலேயே இந்த பரிசேயர்கள் வேதபாரர்கள் இப்படிப்பட்ட பாவ நிலையில இருந்தாங்கோ, அந்நிய ஜனங்களோடு இருந்தாங்கோ, நியாய பிரமாணத்தை கை கொள்ளாம இருந்தாங்கோ, ஒரு பாவமான வாழ்க்கையில் இருந்துட்டாங்கோ, இப்போ மனம் திரும்பிட்டாங்கோ என்று சந்தோஷப்படுறதுக்கு பதிலா அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுனாக்கா, வாசிக்கலாம் வசனம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், The Gospel of Luke chapter 15 verse 2. அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, பாத்தீங்களா, and the Pharisees and scribes started murmuring. தேவனுக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர் வந்துட்டு முறுமுறுப்பு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா, பாருங்க, நம்ம எல்லாமே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், நாளுக்கு நாள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிக்க நாம் பிரயாசப்படுகின்றோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இயேசுவை சாயலாக மாறத்துக்கு நாம் முன் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த முறுமுறுப்பு எவ்வளவு பயங்கரமா இருந்தனாக்கா, ஒரு வசனம் இருக்குதுங்களா யாக்கோபுல, நீதிமானுடைய ஜெபம் தேவனுக்கு முன்பாக ரொம்ப என்ன இருக்குதுங்க அது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோப்பு The righteous prayer is fervently heard ன்னு இருக்குதுங்க இல்லைங்களா? சரி, ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, we are all consecrated and we are all being justified and our prayers is fervently heard by our heavenly Father through our Lord Jesus Christ. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பரிசுத்தவான், ஒரு புது சிருஷ்டி,
மர்மர் பண்ண முறுமுறுத்தா கூட என்ன ஆயிடும்னாக்கா அது கூட ஜெபமாக தேவனிடத்தில் போய் சேர்ந்துரும். அப்போ நீதிமான் நீதியுள்ள ஜெபத்தை வந்துட்டு தேவன் என்ன பண்றார், அங்கீகரித்து அதற்கே உரிதான ஆசீர்வாதத்தை தருவார். சோ அதே போல ஒரு புது சிருஷ்டி மர்மரிங் முறுமுறுத்திருக்காருனாக்கா அதுவும் ஜெபமாக போய் அதற்கே ஏற்ப ஒரு சாபத்தியம் தந்து விடுவார் தேவன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த வசனத்தை சொல்லிடுங்க. யாக்கோப்பு 1 பீட்டர் வாசிக்கலாம். 1 பீட்டர் 3:12. கர்த்தருடைய கண்கள் ம். நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, ஆ, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. ஓகே. ஜேம்ஸ் 5:16 கூட வாசிச்சிடலாங்க. யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் ம். மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. பார்த்தீங்களா அன்பார்ந்த நீதிமான் நீதியுள்ள ஜெபம் பலதுள்ளதா இருக்கும். ஆனா அதே டைம்ல முறுப்பொறுப்பான ஜெபம் தேவனுக்கு எப்படி இருக்கும், அருவருப்பா இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அவ பாயிண்ட் நம்ம என்ன தியானிக்கணும்னாக்கா, they're all brothers, they're all Jews, they are all the people of God. இவங்களுக்கு எந்த பட்சபாதம் இல்லாமல் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தையும் கொடுத்தவர் தான். இவங்களுக்கு தான் நியாய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில பிரதர்ஸ் ஒருத்தர் ரிப்பன்ட் ஆயிட்டப்பக்கு இன்னொருத்தர் முறுமுறுக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இதை நம்ம இன்னும் எப்படி டீட்டெயிலா புரிஞ்சுக்கலாம்னாக்கா, உதாரணத்துக்கு அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆவரேஜ் பையன் ஓகே ஒரு 60 மார்க் எடுத்துட்டானாக்கா அந்த கிளாஸ் ரூமே சந்தோஷப்படும். சரி, ஒரு 75 மார்க் வாங்கிட்டாருனாக்கா அந்த ஸ்கூல் டீச்சர், அந்த கிளாஸ் டீச்சர், பிரின்சிபால் எல்லாத்தையும் கூப்பிட்டு சந்தோஷப்படுத்துவாங்க. பாருங்க, ஆவரேஜா இருந்தா 60 மார்க் வாங்கிட்டான், இப்போ 75 மார்க்ஸ் வாங்கிட்டுக்கிறான்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதே ஸ்டூடெண்ட் 90 மார்க் எடுத்துட்டானாக்கா ஒட்டுமொத்த ஸ்கூல்லே அவனை ஆனர் பண்ணி சந்தோஷப்படுவான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது உலகம். ஆனா அதே பைபிள் ஸ்டூடெண்ட், ஒரு புது சிருஷ்டியுடைய வாழ்க்கை எப்படின்னாக்கா, ஒரு சராசரியான ஒரு சகோதரன் சகோதரி ஒரு 50 மார்க் எடுத்துட்டாருனாக்கா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அதாவது அவரு சராசரியா ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூடுகைக்கு வருவார், மற்ற நாட்கள் கூடுகைக்கு வருவார், அவ்வளவுதான். அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு 50 தான், எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அதே அவர் ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு 75 மார்க் வாங்கிட்டாருனாக்கா ஃபர்ஸ்ட் விரோதியே வந்துட்டு அவங்க வீட்லயே ஸ்டார்ட் ஆயிடும், அவங்க சபையிலேயே ஸ்டார்ட் ஆயிடும். அதே சகோதரர் ஒரு 90 மார்க் வாங்கிட்டார் ஆவிக்குரிய வளர்ச்சினாக்கா மத்த எக்லிஷா கூட அந்த சகோதரர்கள் பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அதே நிலைமையில தான் இங்க கூட இருக்குது. ஒரு ஆயக்காரர் பாவி மனம் திரும்பிட்டாரு, அவருடைய சகோதரர்களாகிய இருக்கக்கூடிய பரிசெயர் சதுசெயர் என்ன செய்தாங்கனாக்கா முறுமுறுத்துட்டாங்க. இதுதான் விஷயம். அப்போ இந்த பரிசெயர் சதுசெயர் வேதபாரகர் கர்த்தர் இயேசு கூட கவனமா பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இயேசு ரொம்ப கவனிச்சு கொண்டிருக்கிறார். எந்த விஷயத்துலனாக்கா, நியாயப்பிரமாண விஷயத்துல. ஆமாப்பா, மோசே மூலியமா வந்துட்டு நியாயப்பிரமாணத்தை நீங்க எல்லாம் கற்று தெரிஞ்சவங்க தான் இல்லைங்களா அப்படின்னு கர்த்தர் இயேசு கவனித்து கொண்டிருக்கிறார். ஏன்னாக்கா இந்த பரிசேயர் சதுசேயர்கள் எங்கு சென்றாலும் அவங்களுடைய பிரதானமான உயிர் நியாயப்பிரமாணம் 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 தான். அப்ப கர்த்தர் இயேசு இவங்களை கவனிச்சு பார்க்கும்போது ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிடுறார். இந்த பரிசேயர் சதுசேயர் கிட்ட என்ன கண்டுபிடிக்கிறாருனாக்கா, நல்லா கவனிங்க, எப்போ பரிசேயர் சதுசேயர் கர்த்தர் இயேசு கிட்ட வராங்களோ அப்போ கர்த்தர் இயேசுவை பார்த்தாக்கா இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரருக்கு ஒரு பயம். They got fear by seeing Jesus Christ. The reason behind is
அந்த பரிசேயர் சதுசேயருக்கு வேதபாரருக்கு நல்லா தெரியும் கர்த்தர் இயேசு நியாயப்பிரமாணத்தை முழுமையா கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல நாங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கல, அந்த விஷயத்தை அவங்களையும் குத்துது. இவரை பார்க்கும் போது அவங்களுக்கு கர்த்தர் இயேசுக்கு ஒரு பயம் இருக்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, திஸ் இஸ் ட்ரூத். எங்க ஃபியர் வருதுனாக்கா, ஒரு வேதம், ஒரு உபதேசம் பற்றி பேசும்போது, கேட்கும்போது, பகிர்ந்து கொள்ளும் போது கண்டிப்பா அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு அந்த சுயமே குத்திடும். காரணம் என்னன்னாக்கா, அந்த உபதேசத்துல ஒரு வளர்ச்சி முதிர்ச்சி இல்லைனாக்கா மற்ற சகோதரர்களை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும். அதேதான் நடந்துச்சு இங்க பரிசேயர் சதுசேயர். Christ also keenly watching about the attitude and their behavior about the law. Intense. பரிசேயர் சதுசேயர் கூட கர்த்தர் இயேசுவை கவனித்து பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா இவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க தவறிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்த பரிசேயர் சதுசேயர்கள் இப்படிப்பட்டவர்கள் நான் சொல்ல முடியாது. அதே போல நம்ம மத்தியில கூட சகோதரர்கள் சகோதரிகள், ஒட்டுமொத்த சகோதர சகோதரிகள் எல்லாம் உபதேசத்துக்கு விரோதின்னு நம்ம சொல்ல முடியாது, அது சொல்லவும் கூடாது. அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பரிசேயர்கள், ஒரு சில பரிசேயர்கள் கர்த்தர் இயேசுடைய உபதேசம், அவரு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற விதத்தை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க. அவரோட கூட ஸ்நேகம் வைத்தாங்க. They have become the friend of our Lord Jesus Christ. Who? The Pharisees and scribes. பாருங்க, ஒரு பரிசேயர் என்ன பண்றாருனாக்கா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கர்த்தர் இயேசுடைய உபதேசத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பாட்டுக்கு அவரை இன்வைட் பண்றார் ஒரு சில பரிசேயர்கள். காரணம், அவங்களுக்கு நல்லாவே தெரியும் what he speaks is obedient on that particular path. அதாவது கர்த்தர் இயேசு எதை உபதேசிக்கிறாரோ அதை ஃபர்ஸ்ட் அவர் என்ன கீழ்ப்படுகிறாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். வாசிக்கலாம் வசனம். ஒரு பரிசேயர் வந்து கர்த்தர் இயேசுவை சாப்பாட்டுக்கு இன்வைட் பண்றது வசனத்தை லூக்காம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The Gospel of Luke chapter 14 verse 1. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவருடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, and it came to pass as he went into the house of one of the chief Pharisees to eat bread on the Sabbath day, and that they watched him. அதாவது ஓய்வு நாளில் பரிசேயரின் தலைவன் ஒரு இடத்தின் வீட்டில் அவர் போஜனம் பண்ணிப்படி போயிருந்தார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நடந்துச்சு. இந்த பரிசேயர்கள் கர்த்தர் இயேசுவை எப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்கோ, அன்பு கட்டினாங்க. ஆனா பின் நாட்களிலே ஒரு சில பரிசேயர்கள் வேதபாரர்கள் தான் கர்த்தர் இயேசுவை கொலை செய்ய வகை தேடிட்டார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஆனா இதே பரிசேயர்கள் நாங்க நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கின்றோம் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, இப்ப வாசிக்கலாம் அந்த வசனம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். பாத்தீங்களா, இதுதான் the claim, அந்த குற்றச்சாட்டு கர்த்தர் இயேசு மேல வைக்கிறது பரிசேயர்கள் என்னன்னாக்கா, நாங்க நீதிமான், கர்த்தர் இயேசு நீதிமான், நாங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம், கர்த்தர் இயேசு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறார், எங்களோட போஜனம் செய்வது சரி, அது நியாயம். ஆனா இவர் போயிட்டு பாவிகள் கிட்ட போயிட்டு என்ன பண்றாரு, சாப்பிடுறாரு, இது சரியா? This is the claim. And the Pharisees and scribes murmured, saying, this man receiveth sinner and ateth with him. அதாவது இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். கிளைம் ஆஃப் Pharisees பார்க்கும்போது மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Gospel of Matthew chapter 9 verse 10. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்திருந்தார்கள். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அநேக ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து கர்த்தர் இயேசு கூட என்ன பண்ணிருக்காங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கின்றாங்க பார்க்கிறாங்க.
இன்னொரு கிளைம் கூட பார்க்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். The Gospel of Luke chapter 5 verse 29. அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவரோடு கூட வந்திருந்தார்கள். பாத்தீங்களா? லேவி is a Israelites or Jew. He made a great feast in his own house, and there was a great company of publicans and of others that sat down with them. இதத்தான் குற்றச்சாட்டு வைக்கிறோம். அப்ப இந்த குற்றச்சாட்டு அடிக்கடி வைக்கிறது தான் கர்த்தர் இயேசு கவனிக்கிறார். இந்த பாரிசர் சதுசேயர்களையும் கவனிக்கிறாரு, அந்த பக்கம் ஆயக்காரர்களும் பாவிகளும் கவனிக்கிறார். அப்போ வாட் இஸ் த பேக்ரவுண்ட்? இந்த 3 ஓமைகளை பேசுறதுக்கு காரணம் என்ன? அதாவது காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன கெட்ட குமாரன், இந்த 3 ஓமைகளை பேசுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, கர்த்தர் இயேசு இந்த 2 வகுப்பார வாட்ச் பண்றார், கவனிக்கிறார். இந்த 2 பேரும் ஒரு கன்க்ளூட் பண்றது என்னன்னாக்கா, இந்த 2 பேரும் யூத ஜனங்கள் தான். அதாவது ஒரு வகுப்பார் பரிசேயரும் வேதபாரர்கள். இவர்கள் தாங்களாகவே நீதிமான் என்று சுயநீதியை நிற்கிறார்கள். இது ஒரு வகுப்பார். இன்னொரு வகுப்பார் கவனிக்கிறார். அவங்க யாருனாக்கா இந்த ஆயக்காரர்களும் பாவிகளும். இவங்களும் யூத ஜனங்கள் தான். அதாவது இந்த 2 வகுப்பார்களுக்கும் சகோதரர்கள் தான். ஆனா தேவனுடைய பார்வைக்கு இவங்க தேவ ஜனங்கள் தான். ஆனா ஒருத்தர் இந்த நாள் வரை கர்த்தர் இயேசுடைய உபதேசம் கேட்கிற வரை துன்மார்க்க வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க யாருனாக்கா இந்த ஆயக்காரர்களும் பாவிகளும். ஆனா இப்ப என்ன ஆயிட்டாங்கனாக்கா, கர்த்தர் இயேசுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி தேவன் கிட்ட சேர்க்கிற வழியை அவங்க என்ன பண்றாங்க, நாளுக்கு நாள் முயற்சி கொண்டிருக்கின்றார்கள். இத பார்க்கும்போது அந்த சகோதரர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த வேதபாரர்கள் பரிசேயர்கள் உண்மையிலேயே சந்தோஷப்படணும். ஆனா சந்தோஷப்படுகிறதை விட்டு இவங்க ஒரு அதிருப்தி அடைந்து முறுமுறுக்கிறார்கள். They are showing the dissatisfaction. இத கர்த்தர் இயேசு என்ன பண்றார், கவனித்து பார்த்து கொண்டார். இஸ் வாட்சிங். வாட்ச் பண்ணிட்டு தான் என்ன பண்றாருன்னா இப்போ ஸ்டார்ட் பண்றாரு. இந்த 3 உவமைகள்ல அது பேசுறார். இந்த 3 உவமைகள்ல கருத்து ஒரே கருத்தா தான் இருக்குது. என்னன்னு பார்க்கும்போது, பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போன ஒரு பாவி அவன் மனம் திரும்பி மறுபடியும் தேவன் கிட்ட சேரும் போது தேவன் அவர்களை எந்த மாதிரி ஏற்றுக்கொள்கிறார். அதாவது ஒருத்தர் ரிப்பென்டன்ஸ், மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு தேவனுடைய சமூகத்துல வந்து அந்த ரிப்பென்டன்ஸ் பெற்றுக்கொண்டா தேவனுக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குது. தேவனுக்கு எவ்வளவு சந்தோஷமாக அந்த ஒரு மனுஷரை அந்த பாவி ஏற்றுக்கொள்கிறார் என்பது குறித்தான தான் இந்த 3 உவமைகள்ல கர்த்தர் இயேசு பேசுகிறத நம்ம பார்க்கலாம். அப்ப தேவனுக்கு சித்தம் என்றால் நெக்ஸ்ட் வீக் இந்த ஃபர்ஸ்ட் உவமை எங்க இடைப்பட்டிருக்குதுனாக்கா, வாசிக்கலாம் வசனம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும் வாசிக்கலாம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகள் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்கள் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் ஆயக்காரரையும் கூட வரவழைத்து, காணாத போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? 7. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமான் பாண்ட சகோதர சகோதரிகளே, இதுதான் காணாமல் போன ஆடு, the parable of lost sheep. ஜெபத்தோட தேவனுக்கு சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் இந்த ஒரு உவமையை நாம் தியானிக்கலாம். அதுவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா கிருபை ஈவுக்காக, ஆசீர்வாதத்துக்காக
தேவனுடைய சமூகத்துல வந்து நம் நன்றிகளை ஏற்கலாம். தேவன் தாமே இந்த ஒரு ஓமையின் இன்ட்ரடக்ஷனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.